வானிடை புயலை மாலை வரையிட பிரசமீன்ன தேனிடை அப்படிப்பட்ட பெருமானை, திருவினான எம்பெருமானை வாக்கினால், கருமன் தன்னால், மனத்தினால், சிரத்த தன்னால் வேட்க மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாரே. வாக்கு, மனம், கருமம், இந்த மூணுத்தினாலையும் எப்பன்னு தேடி போவன் தான் பக்தனாகிறான். அந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா பகூனாம் ஜன்மநாமம் தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். அர்ஜுனா, மற்ற எல்லாருக்கும் நான் ஆத்மான்னு பேசிட்டு இருப்பார்கள். இந்த பக்தன் எனக்கு ஆத்மான்னு நான் ஒத்துக்கிறேன். இது எங்கேயான பகவான் ஒத்துக்கிறேன்? எல்லாரும் தான் பகவான ஆத்மாவா கொண்டிருக்கோம். ஆனா அவர் சொல்லிக்கிறார், ஞானி தான் எனக்கு ஆத்மா, பக்தன் தான் எனக்கு ஆத்மானால் அவ்வளவு பிரேமம், அவ்வளவு பிரீத்தி. அதுவும் அவரே ஒத்துக்கிறார். பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சஜமம பிரியா. நான் என் பக்தனிடத்துல நிறைய பிரீத்தி காட்டணும்னு பாக்குறேன். ஆனா நான் எவ்வளவு பிரீத்தியை காட்டுறேனோ அதை விட 10 மடங்கு அவன் என்பால் பக்தி வச்சிருக்கான். அர்ஜுனா, அவனுக்கு சமமா என்னால் அவனுக்கு பிரீத்தியை காட்ட முடியுமானே தெரியல என்கிற அளவுக்கு தன் பக்தனை பற்றி கொண்டாடி பேசி கொண்டிருக்கிறார். இந்த பக்தன் 6 நாள் கேள்வியே இல்லாம ஹனுமார் தான். அதனாலதான் பக்தாஞ்சனையர் பக்தாஞ்சனையர்ன்றோம். இப்ப சொன்ன எல்லாமே பொருந்திச்சே. அவர் ஏதான பணம் காசு கொடுத்தாரா? என்ன கொடுத்தார்? எதுவும் கொடுக்கல. சொன்ன செயலை செய்துன்னு வந்தார். ராமன் ராமன் ராமன்னு பார்த்தார். சீதை இருக்கணும், ராமன் இருக்கணும், தான்கிற ஒரு தத்துவத்தையே நினைக்காமல் அவனுக்கென்னே தான் இருந்தாரோ இல்லையோ, அதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு. நான் பெருமானுக்கு அடிமை தொண்டன் எப்ப புரிஞ்சுட்டாரோ தனக்கென்றிராமல் அவனுக்கென்று இருந்தார். இது பக்திக்கே உண்டான ஏற்றம். பக்தி செய்யும் முறைன்னு பார்த்தால் இப்ப பக்தனாருன்னு பார்த்துட்டோம். பக்திங்கிறது என்னதுன்னு பார்த்தோம். அதை செய்ய வேண்டிய முறை தான் 3 கரணங்களாலும் தான் பக்தி. மனத்தால் நினைத்தல், வாயால் நாமங்களை பாடுதல், கைகளாலே அர்ச்சனை பண்ணி தொழுதல். இந்த 3ம் ஆண்டாள் சொன்னது. அதுதான் திருக்கரணத்தை பத்தி உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. இதிகாச புராணங்கள்ல பார்த்தாலும் இதுவும் 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 இந்த 3 நாளும் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9 விதமான பக்தின்னு பிரகலாதன் தன் தந்தை ஹிரண்யகசிபுனிடத்துல பேடினான். ஸ்மரணம் கீர்த்தனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. இது 9 விதத்துல செய்யக்கூடிய பக்தி. ஸ்ரவணம், பெருமானை பத்தி காதார கதையை கேட்டல். கீர்த்தனம், என் வாயார பாடுதல். ஸ்மரணம், கேட்டதை திரும்ப திரும்ப நினைத்தல். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம், அவன் திருவடிகளுக்கு தொண்டு செய்தல். அர்ச்சனம், புஷ்பங்களை விட்டு அர்ச்சனம் செய்தல். வந்தனம், வணங்குதல். தாஸ்யம், இனிமே நான் தாசன்னு புரிந்து கொண்டு, நேற்று வரைக்கும் நான் சுதந்திரன் நினைச்சிருந்தேன், இல்லை பெருமானுக்கு நான் தாசன்னு தெரிந்து வணங்குதல். அர்ச்சனம் வந்தனம் தாசம். சக்கியம், நட்போடு இருத்தல். ஆத்ம நிவேதனம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்துன்னு தெரிந்து சமர்ப்பித்து நான் உன்னுடையவன் என்று அவன் திருவடிகளிலேயே கிடத்தல். இப்படி 9 விதமா பக்திங்கிறார். இன்னும் வேறொரு புராணத்தில் 8 வித பக்தி சொல்றது. பக்தமத் பக்த ஜன வாத்சல்யம், அடியவர்களுடைய குற்றம் பார்க்க கூடாதான். பக்தன் இருந்தா இன்னொரு பக்தனுடைய குற்றத்தை பார்க்காதே, உன் குற்றத்தை நீக்கிக்கோ. இன்னார் தப்பு இன்னார் தப்பு, உலகமே தப்பு, ஊரே தப்பு, யாரார் தப்பு நீ ஏன் பாக்குறேங்கிறார் சாமி. பின்ன ஊர்ல இருக்கிற தப்பெல்லாம் நான் பார்க்காட்டா வேற யார் பார்ப்பான்னு? அப்போ உன் தப்ப யார் பார்க்கறது? எல்லா தப்பையும் நானே பார்த்துட்டா. அதுக்கு தான் ஒரு யம தர்மராஜன் இருக்காரு, அவர் பார்த்துட்டு போறார். இல்லைன்னா பெருமாள் இருக்கவே இருக்காரு, அவர் பார்த்துப்பார். இதுல ஆச்சரியம், அவர்கள் பார்க்கறதே இல்லை. என் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் தான் பார்த்துட்டே இருக்கான். என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு என்னைக்கு பகவான் பார்க்கறார்? அது இன்னார் இப்படி இன்னார் இப்படி இணையார் இப்படி, இப்படியே தான் பேச்சு. அதனால அதெல்லாம் பார்க்காதே. மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம், எனக்கு யார் பூஜை பண்ணாலும் அதை ஏற்று ஆனந்தமா ஆமாமா செய்யுங்கோன்னு சொல்லணும். ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ, இன்னொருத்தர் பூஜை செய்யறத சந்தோஷப்பட்டு நீ பண்ணாது இருக்காதே, நீ பூஜை செய்ய வேண்டும். மதர்த்தே டம்பவர்ஜனம், என்னிடத்தில் டாம்பீகமா காரியம் பார்க்காதே. ஒரு கோவில் உற்சவம் என் பேர் போடணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன், அந்த கோவிலுக்கு இத்தை கொடுத்தேன் அதை கொடுத்தேன், பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு 250 ரூபாய் செலவழிச்சேன், இந்த டம்பமெல்லாம் என் விஷயத்துல காட்டாதே. இதெல்லாம் உன்னோட ஒப்பிட்டு பார்த்தவனா பெருசா இருக்கலாம், அனைத்தும் பெருமான் சொத்தா இருக்க உனக்கேது அந்த பெருமை. மதர்த்தே டம்பவர்ஜனம். அப்புறம் மத் கதாசிரவணே பிரீதிகி, என் கதையை கேட்கறதுல திருப்தி படணும். ஸ்வரநேத்ராங்க விக்ரியா, கண்ணு காதெல்லாம்
என் கதையை கேட்டு கேட்டு ஜலஜலமா கொட்டி காலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழரும். அவரை பத்தி கேட்டு கேட்டு கண்ணு சுழன்று உட்கார்ந்து கால்லாம் தடுமாறி போய் வாய் பேச்சடாம அழுது ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்முதலே ஆடி ஆடி அகங்கரைந்து ஆடி ஆடி கரைஞ்சு போயிட்டான். பாடி பாடி தொண்டை கட்டி போச்சு. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனேதரிக்கே நுண்ணவிட்டென்னும் இருநிலங் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து. ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் பெருமான நினைத்து உருகி உருகி என்னைக்கு கிடைப்பாரோ கிடைப்பாரோன்னு உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் கவிகமிழ் திருக்காட்கரை மருவிய மாயந்தொன் மாயம் நினைதொரே நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்து உகும். நினைக்க நினைக்க சொல்ல சொல்ல நெஞ்சு இடிஞ்சு உகுந்து போறது. நினைக்கவே முடியல, சொல்லவே முடியல, உருகியே போயிட்டேன். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள் 12 கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் 8 தென்குடங்காள் இருக்ககில்லாள். ஒவ்வொரு பாட்டிலையும் பெருமான நினைத்து உருக்கம்தான் தெரிகிறது. இவர்கள்லாம் ஞானி இல்லையா? எவ்வளவோ ஞானம் இருக்கிறவர்கள். அந்த ஞானம் தாண்டி அவரை பெற முடியலையே, இத்தனை நாள் காலத்தை வீணாக்கி விட்டோமே, அது நினைக்க நினைக்கத்தான் இவனுக்கு தவிப்பே வருகிறது. அப்படிப்பட்ட பக்தன் அவன் மமானுஸ்மரணம் நித்தியம், எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான். என்கிட்ட அவன் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, என்னையே எதிர்பார்க்கிறான். நான் யார்கிட்டயானு போகணுன்னா ஒரு முதலாளி வேலைக்கு வான்னு கூப்பிட்டுருந்தார். போனோம். என்ன வேலை நீ பார்ப்பேன், உனக்கு என்ன வேலை வேணும்னார். சுத்து முத்து பார்த்துட்டு உம்ம வேலை வேணும்னுட்டான். அவர் தான் முதலாளி. அது வந்து அந்த எல்லா இடத்துக்கும் நிறுவனத்துக்கே அவர் தான் தலைவர். அவர்கிட்ட ஏதோ இந்த வேலை கூட அந்த வேலை கூடன்னு கேட்பா. இதை கேட்ட உடனே வெளியில் தள்ளிடுவா, யாரும் உள்ளே சேர்க்க மாட்டா. ஆனா பகவானிடத்தில் போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்கச்சே வேற எதை கேட்டாலும் முகத்தை சுழிச்சுட்டே கொடுப்பது. நீ வேணும்னு கேட்டா இவன் தான் எனக்கு வேணும். யார் ஒருத்தன் என்னையே கேட்கிறானோ அவன் தான் எனக்கு பிரியமான பக்தன். அவரிடத்துல வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், எல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா கேட்டு முடிச்சு கடைசியிலையாவது நீ வேணும்னு கேட்கணுமா இல்லையா? அதையே கேட்காமல் உலக இன்பத்தையே கேட்டுட்டா என்னையே தரேன்னு நான் காத்துட்டு இருக்கிறச்சே, இவன் எதுக்கு பக்தியை விலை பேசிட்டானே? விலையே பேசியிருக்க வேண்டாமே. விலையில்லாத நான் என்னையே கொடுக்கிறேன்னு காத்திருக்கிறேன்னு நினைக்க மாட்டாரா? அதனாலே பக்தன் மற்றதை எதிர்பார்க்காமல் அவரிடத்தில் அவரையே பிரார்த்தித்து நிற்கிறான். இப்படிப்பட்டவன் தான் என் பக்தன்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு 7வது அத்தியாயத்துல சொல்றார், 8வது அத்தியாயத்துல சொல்றார், 9வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லி வந்துட்டார். இதெல்லாம் பக்தி யோகம். பக்தி யோகத்தை செய்ய வேண்டிய முறை பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்றது. ஆத்மாவா அரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. தியானம், உபாசனம், வேதனம், நிதித்தியாசனம், மனனம், எந்த சொல்லா இருந்தாலும் எல்லாம் பக்தி. இதைத்தான் உபாசனம் உபாசனம் உபாசன மார்க்கம்னு சொல்லுவார்கள். உபாசனம்னாலே பக்தி தான். வித்யா, பல வித்யகள் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கும். இந்தந்த வித்தியை கத்துண்டு பெருமான அடையறதுக்கு சாதனமா பக்தியை செய்தோம். ஆனால் இவ்வளவு நேரம் சரி, இப்ப கடைசி 10 நிமிஷம் தான் அடியன்ட்டு இருக்கு. இப்ப சரணாகதி பத்தி சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் கர்மயோகம் பார்த்துட்டோம், ஞான யோகம் பார்த்தோம், பக்தி யோகம் பார்த்தோம். நன்னத்தானே இருக்கு இருக்கு. ஆனா பக்தி யோகத்தின் மூலம் எப்போது முக்தி அடைவோங்கிற ஒரு கேள்வி போட்டுங்க. நான் ஒரு பக்தனா இருக்கேன். கர்மயோகத்தால முக்தி, ஞான யோகத்தால முக்தி, பக்தி யோகத்தால முக்தி. எப்ப போலாம்? நாளைக்கு போலாமா? 10 நாள் கழிச்சு போலாமா? இந்த பிறவியினுடைய கடைசியில போலாமா? 10 பிறவி ஆகுமானால் இல்லை. அதற்கு ஒரே ஒரு சட்டம் இருக்கு. இன்னது நடந்தா போலாம். எனக்கு ஆரம்பிக்கிற மொத்த பாபங்களை 2ஆ பிரிச்சுப்போம். என்னுடைய கர்மங்கள் எல்லாம் பிராரப்த கர்மான்னு ஒரு வகை, சஞ்சித கர்மான்னு ஒரு வகை. நான் இப்போ ஒரு தப்பு பண்ண அதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல போய் விழும். அதுதான் சஞ்சித கர்மா. நல்லது பண்ணாலும் அதுக்கு தான் போகும், கெட்டது பண்ணாலும் அதுக்கு தான் போகும். நல்லது பண்ணா புண்ணியம், கெட்டது பண்ணா பாப்பம். சஞ்சித்தான சேமித்தான்னு அர்த்தம். நான் பண்ணி 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 சேமிச்சு வச்சிருக்கிற கர்மா சஞ்சித கர்மா. அதுல இருந்து நேரம் நான் அனுபவிக்க ஆரம்பிக்க மாட்டேன். அது பெரிய பானையில இருக்கிற மாதிரி. அதுல இருந்து ஒரு கரண்டியில எடுத்து தானே குழம்பு குத்தணும். பானையில இருந்து பாத்திரத்துல இருந்து எடுத்து தானே சேர்ப்போம். அதே மாதிரி சுண்டலை எடுத்து கையில எடுத்து தானே கொடுப்போம். அது போல பாத்திரத்தில் இருக்கிற சஞ்சித கர்மத்திலிருந்து இந்த பிறவியில் இவன் அனுபவிக்க ஆரம்பிக்கட்டும் என்று பலம் கொடுக்கிற ஆரம்பிக்கிற கர்மங்களுக்கு ஆரப்த கர்மான்னு பேர். பலத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டன. இன்னும் பாக்கி பெரிய மூட்டை இருக்கு, கேட்டவே இல்லை. அது வேற சேர்ந்துட்டே இருக்கு.
அப்படி இருந்தா கூட தேவையில்லை. பண்ண 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 அந்த மூட்டை பெருசாயிண்டே போறது. அதுல இருந்து ஒரு கை எடுத்து இந்தா இந்த பிறவியில இதை அனுபவித்து விட்டுவான்னு கொடுக்குறார். அனுபவிக்க ஆரம்பிச்சேன், முடிச்சுட்டேன். நல்ல வேலை முடிஞ்சுதான். நாள் மூட்டை பாக்கி இருக்கே. இப்ப கையில எடுத்தது மட்டும்தானே முடிஞ்சு போயிருக்கு. பரவாயில்ல சுவாமி, எவ்வளவு பெரிய மூட்டையா வேணா இருக்கட்டும், ஒரு 10 பிறவி 100 பிறவிகள் அதுக்குள்ள கொடுத்து கொடுத்து தீர்த்து தானே ஆகணும்னால் தீக்கணும். மூட்டையில மேற்கொண்டு சேர்க்காம இருந்திருந்தா. ஆனா நான் இதை ஒவ்வொரு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எடுத்த பிறவியிலே மேலும் மேலும் மூட்டையை பெருசாக்கிண்டே போயிருக்கேனே. மறுபடியும் மறுபடியும் கர்மத்தை சம்பாதித்தால் சஞ்சித கர்மாவில் ஏறிண்டே இருக்க போறது. என்ன பண்ணலாம், எப்பதான் தொலையும் நாள், யார் ஒருத்தன் பக்தி மார்க்கத்தில் கர்ம ஞானங்களை தாண்டி பக்தனாகி விடாமல் பக்தி பண்ணி கொண்டு உபாசன மார்க்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு அவன் வந்த மாத்திரத்தில் சஞ்சித கர்மம்ங்கிற மூட்டையை அழிச்சுடுறார் பகவான். கவலைப்படாதே, இனிமே அது உனக்கு கிடையாது, அதை நான் தொலைச்சுடுறேன். அப்படின்னா சேராது. மூட்டையை படுத்துனா எப்படி சேர்க்கறது? அதனால இனிமே பண்றதை பத்தி கவலைப்படுவோம். இது வரைக்கும் பண்ண மூட்டை தொலைஞ்சு போச்சு, அந்த மூட்டையில போய் சேரவும் போறது இல்லை. இப்ப பாக்கி இருக்கிறது ஆரப்த கர்மா. பிராரப்த கர்மாவுக்கு தான் பலத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எத்தனை பிறவி வரைக்கும் அனுபவிக்கணுமோ அத்தனை பிறவி அனுபவித்தா தான் முடிக்க முடியும். ஒரே கர்மத்துக்கு 4 பிறவி ஆகலாம், ஒரு கர்மத்துக்கு 10 பிறவி கூட ஆகலாம். என்கிட்ட ஒரு 10 கர்மா பாக்கி இருக்குன்னா அது மொத்தத்தையும் அனுபவிச்சு முடிக்கணும். அது எப்ப முடிகிறதோ, பிராரப்த கர்மம் எப்போது முடியுமோ அப்போது முக்தி பெறுவோம். எப்ப முக்தி? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்ப முக்தி? பிராரப்த கர்மங்களை நான் தான் தொலைக்கணும், பக்தி பண்ணி பண்ணி தொலைக்கணும். அது எப்போது தொலைகிறதோ அந்த பிறவியில் முக்தி. உடனே ஒருத்தர் சொன்னார், நான் பக்தி ஆனாலாம் இருக்கேன், நான் ஒன்றும் மறக்கவே இல்லை, ஆனா அதெல்லாம் என்னால காத்துன்னு இருக்க முடியாது சுவாமி. என்னால போக்கிக்கவும் முடியாது, என்னால எத்தனையோ பிறவியை காத்துன்னு இருந்து முக்தி பெற முடியாது. இந்த பிறவி கடைசியில முக்தி வேணும். அப்படின்னா பக்தி யோகத்தால முக்தி அடைய முடியாது. பக்தி யோகத்தால் அடையணும்னா கொஞ்சம் காத்துன்னு இருந்தா தான் கிடைக்கும். சரி, அப்ப பக்தனாவே இருக்க போறது இல்லையாண்ணா? பக்தி வேணும், அது யாரு இல்லையா? பக்தி நிச்சயம் வேணும். ஆனா கூடவே இதுவும் வேணும். இந்த புழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு பாருங்க. அந்த மாதிரி நான் பக்தனாவும் இருக்கணும், ஆனா நான் காத்துன்னு இருந்தெல்லாம் ஏதோ பிறவி எல்லாம் மோட்சம் போக முடியாது. இந்த பிறவி கடைசியில போனோம். முதல் விதி சொல்லிட்டேன். இன்னொரு குறை இருக்கு. பக்தனுக்கு கண்ணனே 8வது அத்தியாயத்துல சொல்றபடிக்கு கடைசி நிமிஷம் பிராணனை துறக்கும் போது பகவானை நினைச்சிருந்து உயிரை விட்டா தான் முக்தி கிடைக்கும். எப்போ? ஏதோ ஒரு பிறவியில எல்லா பிராரப்த கர்மத்தையும் தொலைச்சு கிளம்ப போறோமே, அந்த பிறவியில என்ன நினைச்சிருந்து உயிரை விடணுங்கிறார். யோயோ யாம் யாம் தனும் பக்தா எம் எம் வியாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே களையபரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. இதெல்லாம் 8வது அத்தியாயத்துல ஸ்லோகம். யார் ஒருத்தன் எதை நினைத்து கொண்டு கடைசி நிமிஷத்தில் உயிரை விடுகிறானோ அவன் அடுத்த பிறவியில் அதுவாகவே பிறக்கிறான். திடீர்னு பார்த்தா திகைப்பா இருக்கும். எதை நினைச்சிருந்து உயிரை விடுகிறானோ அவன் அதுவாகவே பிறக்கிறான்னால் ஜடபரதர்னு ஒருத்தர், அவர் முதல்ல பரதரா பிறந்திருந்தார். ஒரு மான் குட்டி எடுத்து வச்சுன்னு அவர் வளர்த்துட்டே இருந்தார். கடைசி நிமிஷம் அவருக்கு பிராணன் போறச்சே இந்த மான்குட்டி யார் பார்த்துப்பான்னு நினைச்சுன்னு உயிரை விட்டார். மகா ஞானி, பெரிய யோகி. ஆனா அவர் இந்த மானையே நினைச்சுன்னு உயிரை விடவே அடுத்த பிறவி மானாவே பிறந்துட்டார். அப்புறம் மான் பிறவி முடிஞ்சு மறுபடியும் ஒரு ஞானியா பிறந்து அப்புறம் பக்தனாகி மோட்சம் போய் சேர்ந்தார். இது ஆதி ஜடபரதருடைய கதை. அவருக்கே இதுதான் பாடு. முதல் காரியம் நமக்கெல்லாம் கடைசி நிமிஷத்துல நினைவே இருக்குமா தெரியல. யாரை நினைப்போம்? கடன் கொடுத்தவரை நினைக்க போறோமா, கடன் வாங்கினவன் வாங்க போறோமா தெரியாது. இந்த நிலைமையில இருக்கிறச்சே கண்ணன் புதுவா ஒரு விதி போட்டுட்டார். யார் ஒருத்தன் உயிரை விடச்சே என்னை நினைத்து கொண்டு விடுகிறானோ இதுக்கு அந்திம ஸ்மிருதின்னு பேர். கடைசி நிமிஷத்துல அவனை நினைக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி நினைத்தாயானா முக்தி கிடைக்கும். உடனேவே நம்ம பின்வாங்கிட்டோம். இது நம்மால் ஆகாது சுவாமி. கடைசி நிமிஷத்துல நான் நினைப்பேன், நினைக்காது போவேன், ஆனாலும் முக்தி வேணும். முதல்ல சொன்ன விதி எது? ஏதோ பிறவியில முடியாது, இந்த பிறவியில வேணும். 2வது சொன்னது நினைப்பெல்லாம் இருக்குமாங்கிறது தெரியாது, அதனால நான் நினைச்சாலும் கொடுக்கணும். இந்த 2த்துக்கும் வேறொரு வழி சொல்லுன்னு பகவான்கிட்ட கேட்டோம்.